நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. வீடியோன்றது வந்து ஒரு 10,000 20,000 பேர் கூட வந்து பாக்குறீங்க அசால்ட்டா. அந்த 10,000 பேர்ல வந்து ஒரு பாதி ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர் வந்தா நல்லா இருக்கும். நீங்க வந்து வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க. உண்மையிலுமே தளபதியை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவும் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படம் தான் வந்து நம்ம தளபதியோட கடைசி படம். சொல்றதுக்கே எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. வேற என்ன பண்றது, அவர் வந்து அரசியலுக்கு போறாரு, முழு நேரம் அரசியல் ஈடுபட போறாரு. ஸோ அதனால அந்த ஜனநாயகன் படம் தான் வந்து நம்ம கடைசி சினிமா செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஸோ கடைசி ட்ரிபியூட் டு நம்ம தளபதிக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த படம்ன்றது 9ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு 3-4 வாரம் தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய வசூல் சாதனைலாம் பண்ணும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. தளபதியோட கடைசி படம் அப்படின்றதால வந்து எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க. விஜய் படம் பார்த்தே ஆகணும்ட்டு. அது மட்டும் கிடையாது, ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் அப்படின்றது வந்து இன்னைக்கு சாயந்தரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரோமோ வரலாம், இல்ல சாங்கே கூட வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா என்னன்றதை வந்து அப்டேட் பண்றேன் நம்ம சேனல்ல. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து இந்த டைம் வந்து மலேசியாவில் தான் வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் தான் வைப்பாங்க வருஷம். பட் இந்த டைம் வந்து மலேசியா மக்கள் வந்து தளபதி வந்து மலேசியாலையும் வந்து வேற லெவல் சம்பவமான ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. 1 லட்சம் பேர் வந்து இந்த ஆடியோ லான்ச்லாம் வர போறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சார் நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, நிறைய பேர் வர போறாங்கன்றது வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் கிடையாது, சிங்கர்ஸ் நிறைய பேர் வர போறாங்க, மலேசியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் வர போறாங்க, ஃபேன்ஸ் வர போறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து நிறைய நடிகர்கள், நிறைய இயக்குநர்களும் வர போறாங்கன்றதையும் வந்து சொல்லியிருந்தேன். ஏற்கனவே வந்து அட்லி நம்ம தளபதியோட தம்பி, நம்ம தளபதியோட மெயினான தம்பி, எங்க அண்ணன்டா, எங்க அண்ணனுக்கு நான் செய்வேன்டா, எங்க விஜய் அண்ணன், எங்க தளபதிடா அப்படின்ட்டு வந்து தளபதினு ஒரு பேரை கொடுத்ததே வந்து அட்லி தான். அந்த மாதிரி வந்து அட்லி வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருமே கூட வந்து ஆடியோ லான்ச் வந்து வர போறாரு. அது வந்து கன்ஃபார்மான தகவல் தான். ஸோ அட்லின்றது நம்ம தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்க போறாரு. ஸோ அவரோட 2வது தம்பி, அதாவது நம்ம தளபதியோட 2வது ரொம்ப ஃபேவரட்டான தம்பி ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இருக்கா இல்லைங்களா. லோகேஷ் கனகராஜும் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வர போறாரு. ஸோ அட்லியா இருக்கட்டும் அண்ட் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் ரொம்பவே வந்து தளபதிக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ். தளபதியோட மாஸ்டரா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும். ஸோ எங்க விஜய் அண்ணா, லோகேஷ் வந்து எல்லா நடிகர்களையும் சரிதான், மற்ற எல்லாருமே சரிதான். கமல் சார், ரஜினி சார் அண்ட் அஜித் சார் அண்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவார். சார் சொல்லி கூப்பிடுவாரு. எல்லா நடிகர்கள் எல்லாத்தையும் வந்து சார் தான் சொல்லுவார். ஆனா நம்ம தளபதியை மட்டும் தான் வந்து விஜய் அண்ணா எங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அவரே வந்து நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, அவருமே கூட வந்து ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. தளபதி கச்சேரியில் வந்து அது தளபதி கச்சேரியா இல்ல வேற சாங்கன்னு தெரியல. ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து தளபதி கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ கண்டிப்பா வந்து அவர் மறப்போறாரு. ஸோ அவர் வரது வந்து கண்டிப்பா வந்து திமுக வந்து பிடிக்காது. அவங்களுக்கு வந்து வயிறு எரிதான் போகுது. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்கறது வந்து வச்சிட்டு இருக்காங்க. தளபதிக்கு இப்ப யாரெல்லாம் போறாங்களோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் போறாங்களோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஓட்டுன்றது டிவி கேக்குதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ், ஒரு பக்கம் வந்து அட்லி, தனுஷ் ஆல்சோ வர போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் வரதுக்கும் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நம்ம விஜய் அண்ணாவுக்காக வந்திருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.